மாவட்ட அளவிலான நிகழ்வுகளை சுருக்கமாகவும் விரைவுச் செய்திகளாகவும் பார்க்கலாம். கோவை மாவட்டத்தின் 43வது மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக கார்த்திகேயன் IPS பொறுப்பேற்றுக் கொண்டார். பல் மருத்துவம் படித்துள்ள கார்த்திகேயன் திருவண்ணாமலை மாவட்ட எஸ்பியாக பணிபுரிந்த நிலையில் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக மாற்றப்பட்டார். பதவியேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க நினைப்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், இதனைத் தொடர்ந்து பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் எனவும் தெரிவித்தார். போதைப் பொருட்கள் பொறுத்தவரை போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுப்பதற்கான அனைத்து வகையான தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதிக முக்கியத்துவம் கொண்ட விஷயமாக கருதப்படும். ரொம்ப முக்கியமாக அதில் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களிடையே இந்த போதைப் பொருட்கள் தடுப்பதற்கான விழிப்புணர்வு நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்படும். பெரம்பலூர் மாவட்டத்தின் 25வது புதிய காவல் கண்காணிப்பாளராக ஆதர்ஷ் பச்சேரா IPS பொறுப்பேற்றுக் கொண்டார். ஏற்கனவே எஸ்பியாக இருந்த ஷியாமலா தேவி திருச்சி மாவட்ட குடிமைப் பொருள் குற்றப்பிரிவு காவல் கண்காணிப்பாளராக இடமாற்றம் செய்யப்பட்ட நிலையில் ஆதர்ஷ் பச்சேரா பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். முன்னதாக அவருக்கு காவல்துறை மரியாதை அளிக்கப்பட்டது. பெரம்பலூர் மாவட்டத்தில் ரவுடியிசம், கஞ்சா, கட்ட பஞ்சாயத்து, கள்ளச்சாராயம் போன்ற குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். டேக்கிள் பண்ணுறதுக்கு இருக்கும். ஏதாவது தப்பு நடக்கக்கூடாது, கட்ட பஞ்சாயத்து நடக்கக்கூடாது, அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம கஞ்சாவில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஏதாவது டிரான்சிட் ரூட்டில் இங்கேருந்து சவுத் சைடு போகுது, அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதுக்கு மேலே ஏதாவது இல்லீகல் லிக்கர், அதுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். இது 3 ப்ரையாரிட்டி ஏரியா. அதுக்கப்புறம் பெண்டன்சி எவ்வளோ இருக்குது, நிறைய UI கேசஸ் இருக்கும், NTF கேசஸ் இருக்கும். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே மின்சாரம் தாக்கி மயில் உயிரிழந்துள்ளது. திருப்புவனம் இறக்காக வெயில்வெளிகளில் சுற்றித் திரியும் மயில்கள் அங்குள்ள தானியங்களை உட்கொள்வது வழக்கம். அதிலிருந்து ஒரு பெண் மயில் பிரிந்து வந்து கம்பகேஸ்வரர் கோவில் அருகே உள்ள மின்கம்பியில் உரசியதில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தது. இதை கண்ட அப்பகுதி மக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் அளித்ததன் அடிப்படையில் விரைந்து வந்த அதிகாரிகள் இறந்த மயிலை எடுத்து சென்று வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். மதுரை வைகை ஆற்றின் தரைப்பாலத்தின் இருபுறமும் தண்ணீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மதுரை வைகை ஆற்றில் சித்திரை திருவிழாவிற்கு பின்னர் தற்போது மீண்டும் தண்ணீர் வர தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக வைகை ஆற்றின் தரைப்பாலத்தின் இருபுறமும் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் வாகனத்தை இயக்க முடியாமல் அவதிப்படுவதாகவும், மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு தண்ணீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் மாவட்டத்தின் 33வது புதிய எஸ்பியாக ஃபெரோஸ்கான் அப்துல்லா பொறுப்பேற்றுக் கொண்டார். கரூர் எஸ்பியாக இருந்த பிரபாகர் திருவண்ணாமலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் விருதுநகரில் பணியாற்றிய ஃபெரோஸ்கான் அப்துல்லா கரூர் எஸ்பியாக நியமிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு காவல்துறை அதிகாரிகள் எலுமிச்சை கனி கொடுத்து வரவேற்றனர். முன்னதாக ஆயுதப்படை காவலர்கள் அளித்த மரியாதையை எஸ்பி ஃபெரோஸ்கான் அப்துல்லா ஏற்றுக்கொண்டது குறிப்பிடத்தக்கது.